என்னுடைய இபிஎஃப் தொடர்பான கணக்குல சில முறைகேடுகள் இருக்கிற மாதிரி தெரியுது. அது வரைக்கும் நாங்க பார்க்கல. அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த அந்த நிறுவனத்துல. ஆமா. அப்படின்னு கேட்கும்போது, அந்த நிறுவன சார்பாவே எனக்கு லெட்டர் குடுத்துருக்காங்க. நீங்க ஸ்டாஃப் ரிப்போர்ட்டர் கிடையாது. அவ்வளோ தூரம் வீரப்பன் தொடர்ந்து நீங்க வந்து உள்ள போய் அவ்வளோ காசுகள சிதைச்சு வந்து நான் ஒருத்தன் உண்மை பேசினான்னா, சாக வரைக்கும் அந்த உண்மை தான் இருக்கு. இவங்க பேசுறது முழுக்கவுமே பொய். என்னுடைய ஆசிரியரோ மற்றவங்க அவங்க பேசுறது நிறுவனம் சார்பா சொல்றது எல்லாமே பொய்யா இருக்கும். அதுல நீங்க இந்த நிறுவனத்தினுடைய ஸ்டாஃப் ரிப்போர்ட்டர் கிடையாதுன்னு சொல்லி குடுக்குறாங்க. அது நீதிமன்றத்தில ஆவணமா போட்டிருக்கேன். ஆனா 93லிருந்து நான் ஸ்டாஃப் ரிப்போர்ட்டரா இருக்கிறதா நீதிமன்றத்தில வக்காலத்து பதிவு பண்ணிட்டாங்க. இது எல்லாமே வழக்கு விவகாரங்கள் இருக்கிறனால அத பத்தி நம்ம அதிகமா பேச முடியாது. இந்த அளவுல தான் போயிட்டுருக்கு. நிச்சயமா தர்மம் வெல்லும் அப்படிங்கிறது எளிமையான கோட்பாடு. ஆனா அதுக்காக பொருள் செலவும், நேரச் செலவும், காலத்தையும் நம்ம வீணாக்கணும். கடைசியாக தர்மம் வெல்லும். அதர்மம் வெல்றதுக்கு எங்கேயுமே வாய்ப்பில்ல. இந்த வகையில இந்த ஃபோட்டோக்கள் சம்மந்தமான பிரச்சனையும் சரி, வீடியோக்கள் சம்மந்தமான பிரச்சனையும் சரி, எனக்கு மேல போட்டிருக்கிற வழக்குகளும் சரி, நிச்சயமா எனக்கு தான் சாதகமா அமையும்.